ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மக்கள் தலைவா. ஒரு சாதாரண மனிதரை அரசியல் தலைவராக மாற்ற எவ்வளவு பெரிய சக்திகளும் பணமும் திட்டங்களும் அதுக்கு பின்னால இயங்குது அப்படின்றது தான் இந்த படம். கவிதாலயா சரவணன் கிரியேஷன் சார்பா கவிதாலயா சரவணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ரவி மரியா, ராதா ரவி, அக்ஷரா விஜய், பேரரசு, ராம்தேவ், நாஞ்சல் சம்பத், பழக்கருப்பையா, கஞ்சா கருப்பு, அக்னியேஸ்வரன், கவிதாலயா சரவணன் இவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. துளசிராமன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கார்த்திக் எஸ் நாயர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராம்தேவ். ரவி மரியா தன் கூட 2 கைத்தடிகளை வச்சுக்கிட்டு எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறியா ஊர் சுத்திக்கிட்டு போலியான போராட்டங்கள் மூலம் கிடைக்கிற பணத்தால வாழ்க்கையை ஓட்டிட்டு வராரு. அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து ராதா ரவி வெளிநாட்டுக்கு போய் பெரிய தொழில் அதிபராக வளர்ந்து கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரரா இருக்காரு. இந்த பணத்தை வச்சு தன்னுடைய சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கலைபரத்தை உண்டு பண்ண ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. இதுக்காக அவர் ரவி மரியாவை பயன்படுத்திக்க முயற்சி பண்றாரு. அதுக்கு முதல் ஸ்டெப்பா ரவி மரியாவை சினிமாவில் ஹீரோவாக்குறாரு. ரவி மரியா வளர்ந்து நடிகராகி அவருடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ற அளவுக்கு பெரிய ஹீரோவா மாறுறாரு. ராதா ரவி ரவி மரியாவை அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கும்படி தூண்டிவிட்டு அவரோட பின்னணியில இருந்து ராதா ரவியே அந்த அரசியல் கட்சியை வழிநடத்தவும் செய்கிறாரு. அவர் சொல்ற மாதிரியே ரவி மரியாவும் தன்னுடைய அரசியல் விளையாட்டுக்களை நடத்திட்டு வராரு. கொஞ்ச நாட்கள்ல ரவி மரியா தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு. தேர்தல் நாள் நெருங்குது. இதுவரைக்கும் பின்னணியில இருந்து கட்சியை வளர்த்து கொண்டிருந்த ராதா ரவி தேர்தல் நெருங்குற நேரத்துல முன்னணிக்கு வர தன்னையும் அந்த கட்சியில இணைச்சிக்கிறாரு. தேர்தல் தேதி நெருங்குற சமயத்தில் திடீர்னு ரவி மரியா ஒரு விபத்தில் சிக்கி ரொம்ப சீரியஸாக இருக்காரு. இதனால் அவர் மேல் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறாரு. இந்த நிலையில் அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் தொடங்குது. அந்த நேரத்தில் ராதா ரவி எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு ஒட்டுமொத்த தமிழகத்தோட அரசியல் வரலாற்றையே புரட்டி போடுது. அது என்ன முடிவு? ராதா ரவி ஏன் இப்படி மறைமுகமான அரசியல் செய்யறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு தலைவன் உருவாகிறாரா இல்லை உருவாக்கப்படுகிறாரா அப்படின்ற கேள்வியை மையமா வச்சு அதுக்கு இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ராம்தேவ். குறிப்பா சொல்லணும்னா தங்களை ஆளும் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படம். ரவி மரியா நக்கல் நாயகனா தமிழ் குடிமகன்ற கேரக்டரில் காதல் பாடல், அரசியல் மேடை பேச்சு இப்படி இதுவரைக்கும் பார்க்காத ரவி மரியாவோட நடிப்பை இந்த படத்தில் பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா இது வரைக்கும் நகைச்சுவை வேஷங்களில் நடித்து வந்தவர் இதில் ஒரு மாறுபட்ட நடிப்பை கொடுத்துருக்காரு. சகுனியாக ராஜகுருவாக நம்ப வச்சு கழுத்தறுக்கும் கேரக்டரில் நடிச்சிருக்காரு ராதா ரவி. பணமும் அதை எப்படி பயன்படுத்தினா நினைச்சது நடக்கும் அப்படின்ற அறிவும் இருந்தா அரசியல்ல எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்ற உண்மைக்கு நடிப்பின் வழியா உருவம் கொடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா ரவி மரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லி கொடுத்து கொண்டே போய் கடைசியாக முதல்வராக்குகின்ற வித்தை வரைக்கும். அடுத்து அக்ஷரா விஜய் ஒரு பாடல் காட்சியில மட்டும் வந்து நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எதுக்காக அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்றதையும் எப்படியெல்லாம் அவங்க அரசியல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பழக்கருப்பையா தன்னுடைய கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அரசியலுக்கு வர்றதே கொள்ளையடிக்க தான் அப்படின்றத வெளிக்காட்டும் விதமாக பொட்டி வாங்கும் அரசியல்வாதியாக நாஞ்சல் சம்பத். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குங்கிறதே தெரியாத அறிவு பெட்டகமான அரசியல்வாதியா கஞ்சா கருப்பு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குறத தட்டி கேட்கும் ஆட்டோ ஓட்டுநராக பேரரசு.
யூடியூபராக பயில்வான் ரங்கநாதன். இவங்களோடு சேர்ந்து படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்டான வருண் உட்பட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் எஸ் நாயர். தேனி, பெரியகுளம் போன்ற பசுமைக்கு பஞ்சமில்லாமல் இயற்கை வளங்களை அரசியல் பின்னணியான காட்சிகளுக்கு தேவையான அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியினால். இசையமைப்பாளர் துளசிராமனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் லிரிக்ஸ் படத்தை பார்க்கவும் கேட்கவும் வைக்குது. எடிட்டர் எஸ் துர்காஸ், ஆர்ட் டைரக்டர் எஸ்.எம். பிரதாப், நடன இயக்குனர் ஏ.எம். இருசுஞ்சி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அரசியல் படம் மட்டும் இல்லாம அரசியலுக்கு பின்னால இருக்கிற அதிகார விளையாட்டை பேசும் ஒரு அரசியல் சாடல் தான் இந்த படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.